காலுக்கு வருது பாம்பு. இதாக இருக்குங்க மல்லு வாய எடுங்க. சரி கால் குடிச்சிருப்பா. இது வந்து குருநாயக்கால் பழம். குருநாயக்கால் வராது வராது. வெளியே வா. ஏ யாழ்ப்பாணம். ஐயோ நீங்க ஒன்றும் பயப்பட நம்பி நான் கிட்ட இருக்கிறேன்னு. அதான் அதான் சோப்பா இருக்கு. அதில் தான் தேடுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாச்சும் இந்த எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோட்டையை தான் வந்து நிற்கிறேன். அதாச்சும் வந்து இதில் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா வந்து பாம்பு மற்றது வந்து குரங்கு பலவிதமான பாம்புகளை கொண்டு வந்து வச்சு கொண்டு நிற்கிறார். அது நாங்கள் பாம்புன்னு சொன்னாலே படையின் நடந்து கொண்டு வாங்க. இதில் வந்து பார்த்தா தெரியும் ஆட்கள் நிறைய பேர் அதை வந்து சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பலவிதமான பாம்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை இப்போ வந்து ஃபுல்லாக டூரிஸ்ட் வந்துருக்குறாங்க. அவங்கள வந்து இதை தான் ஃபுல்லாக பார்த்து கொண்டிருக்காங்க. உள்ள அதில் பார்ப்போம் என்ன என்று சொல்லி. அது பால் குடிச்சிருப்பா. நீங்கள் சொன்னார் நான் சொன்ன ஐயா வந்து இவங்க தான் இதில் வந்து இருக்க பாம்புகள் கொண்டு வந்து வேண்டி கொண்டிருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேர் ஐயாவுக்கு? நான் வந்து மைக்கேல். மைக்கேலா? மைக்கேல். எந்த இடம் நீங்கள்? நாங்கள் வந்து மீன்தலை. மீன்தலை. ஓகே. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த பாம்புகள் வளர்த்து இந்த செய்கிறீங்க? நான் என் தொழில் வந்து சின்ன காலத்துலேருந்து என் தொழில் தான் பண்ணுறேன். இதுதான் செய்கிறீங்களா? இப்போ இந்த இந்த இடத்துல ஒவ்வொரு நாள் மாறினீங்களா கோட்டைக்கு? இல்லை, நாங்கள் ஒரு 2-3 கிழமை, நான் ஒரு மாதத்துக்கு ஒரு சரி வருவோம். கிழமை 2 கிழமை திரும்ப ஊருக்கு போயிடும். இப்போ இதில் ஒவ்வொரு விதமான பாம்பு வச்சுக்கிறீங்க தானே? இதெல்லாம் இப்போ எங்கே எந்த இடத்துல இருந்து? இப்போ இது இருக்க ஒரு பாம்பு குருநாயக்கால் ஒரு பாம்பு இருக்குது, புளியாப்பீட்டு ஒரு பாம்பு இருக்குது, யாழ்ப்பாணம் ஒரு பாம்பு இருக்குது. இது வந்து மீன்தலை மலை பாம்பு வந்து மீன்தலை பிடிச்சது. இது இப்போ நீங்கள் இப்போ இதில் பிடிச்சி இதெல்லாம் தடை இல்லை உங்களுக்கு? பிரச்சனை ஒன்றும் இல்லை? பிரச்சனை சொல்ல இந்த பரம்பரை இந்த தொழில். இது தாத்தங்க பாட்டங்க அவங்க எல்லாம் இந்த தொழில் தான் செஞ்சு அந்த தொழில் தான் நாங்களும் செய்கிறோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போ வேணா விலங்கு துறையால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வராது? இப்படி பப்ளிக்கில் கொண்டு வந்து இதை வச்சுருக்கீங்க, அப்படி பிரச்சனை வராது இல்லை? அப்போ இதுக்கு வந்து நீங்கள் இப்போ இந்த மலைப்பாம்புக்கு வந்து சாப்பாடு என்ன கொடுக்குறீங்க? இது வந்து கோழி இறைச்சி, இந்த மாட்டு இறைச்சி, அந்த மாதிரி இறைச்சிகள் கொடுப்போம். தவளைங்கள் அதி கொடுப்போம். இந்த குருவிங்களை அதி அம்புக்கு அதி ஒன்று கொடுப்போம். இது மற்றது வந்து இதுக்கு வந்து பல்லெல்லாம் பிடுங்கிக்கிறீங்களா? இதுக்கு இந்த மலைப்பாம்பு பிடுங்க இல்லை, அந்த நாகங்களுக்கு பிடுங்கிருக்கு. இதுக்கு பிடுங்க தெரியும். இது விசப்பால் இல்லையே. இது வந்து கடிக்காது. கடிக்காது. நம்ம ஒரு கிழமை 2 கிழமை தொட்டு பார்க்கலாம். அது நமக்கு பழகிடும். பழகின பிற்பாடு இருக்கிறோம். நம்ம அது இப்படியே பழகி கொண்டு வந்து பெருத்து கொண்டு வரைக்க சில ஆளே விழுங்குற அப்படி ஒன்றும் செய்யாது. பழக நமக்கு கிட்ட வரும். நம்ம எங்களை தூரம் விட்டுட்டு வந்தாலும் நமக்கு தேடி வந்துடும். தேடி வரும். நாகப்பாம்பு வராது, இது மலைப்பாம்பு வந்துடும். வாசத்தில் தேடி வந்துடும். நாகம் என்ன இப்போ நாகப்பாம்பு எவ்வளோ காலமாக வளர்க்குறீங்க? அது ஒரு பிடிச்சி ஒரு 2 மாதம் 2.5 மாதம். இது வந்து 1 மாதம், இது வந்து 1.5 மாதம், இது வந்து 3 மாதம் மாதிரி பிடிச்சி. இந்த நாகப்பாம்பு பல்லுலாம் வேணும் நீங்கள் தான் பிடுங்க? நாங்கள் தான் பிடுங்குறது. என்ன மாதிரி அது பிடுங்க? அது நம்ம தலைக்கிட்ட பிடிச்சிட்டு குரலில் தான் கழட்டுறது. அப்போக்கே கொத்தி விட்டுருமே? இல்லை, நம்மகிட்ட அந்த மருந்து வேருங்கள் மூலிங்கள் நமக்கு இருக்குது. இந்த மருந்து மூலிகள் வச்சு தான் நாங்கள் இது வச்சு தான் இந்த இதில் தான் நாங்கள் பிடிக்கிறது ஆட்டுறது எல்லாம் சேர்ந்து இந்த வேரத்தில் தான். அது இந்த ஊர்களுங்கள் இல்லை. இந்த காலி மாத்தரை பெஞ்சுரை பேரோல் ஹிக்கோடு பலாங்கோடு நில்வெல்ல குடாவெல்ல அந்த பக்கம் தான் இந்த வேர்கள் இருக்குது. வெள்ளரிக்கல் வேறு சொல்கிறோம் இந்த ஊரில். என்ன பேர் அது? வெள்ளரிக்கல் வேறு. இது இந்த ஊருங்கள் இல்லை. இது வச்சு நாங்கள் பிடிக்கிறது ஆடுறது எல்லாம் சேர்ந்து இந்த வேரை வச்சுருந்தோம். இந்த வேறு இல்லாட்டி எங்களும் கடிச்சிடும். இந்த வேரை வச்சு தான் நாங்கள் இந்த தொழிலை செய்கிறோம். நாங்கள் என்னது இதுண்ட வாசனைக்கு அப்படி வராது? அப்படி இந்த நமக்கு வாசம் இல்லாட்டி இந்த விசகூர் சாதனைகளுக்கு அது வாசம். அது எங்கே இருந்து அதை எடுக்கிறீங்க? அது நாங்கள் ஆண்டாடு போகிறோம், அந்த வபினியா செய்வோம். ஆண்டாடு போகிறோம், கத்தரகமா மையங்கன்னு ஸ்ரீபா அந்த பிரதேசத்தில் தான் இருக்குது. இந்த காய் மாத்திரை பக்கம் தான் கூட இருக்குது. அதுங்களை நான் காடுங்குள்ளே போய் தேடி கொண்டு வரணும். அது என்ன கொஞ்சம் சாம்பிராணி வாசம் மாதிரி அப்படி ஒரு தன்மையாக இருக்காது? இது நமக்கு இல்லை, இந்த விசகூர் சாதனைகளுக்கு அது இருக்குது.
தெரியுமா அதுக்கான உங்களுக்கு நம்ம தெரியும் அதுக்கு அந்த தெரியும் ஆனால் அந்த பெலாக்கா வாசம் அடிக்கும் அந்த மாதிரி விஷக்கூறு சாருங்க அந்த வாசம் அதுக்கு வரும். அதாவது யாருக்கும் இன்னும் யார் கையில் இருந்தாலும் கூட வாய் திறந்து அவரும் கொத்தாது. இந்த சாருமே கொத்தாது. நீங்கள் வந்து பல்லுவல் பிடுங்க என்னது பாம்பை வந்து தலைகிட்ட பிடிச்சிக்கொண்டு தான் இந்த பல் கழட்டுறது. சரி கொரடால பிடுங்க. என்னண்டு எங்கே போய் பிடிக்கிறீங்க இதெல்லாம்? நாங்கள் காடுங்கள் தான் போகணும். காடுங்கள் வயலுங்கள் குருநாயக்கால் குளியாப்பிட்டி அங்கெல்லாம் வயலுங்கள் காடுங்கள் தான் அங்கே இருக்கு நிற்கும். அப்போ இதுக்கு வந்து இப்போ சாப்பாடு முட்டை கொடுப்பேன், இறைச்சி கொடுப்பேன். எதுக்கு இறைச்சி கொடுப்பீங்க? எல்லாத்தையும் கொடுக்கணும். சாப்பிடுவோம், தவளை கொடுப்போம், இந்த எலிங்கள் இந்த குருவிங்கள் அந்த மாதிரி சாமான்லாம் கொடுப்போம். நாகாம்புக்கு வந்து வெள்ளெல்லாம் பிடிங்கி இருக்கிறீங்க? 4 பல்லு தானே பிடுங்க இருக்கு. 4 பல்லு தானே இருக்குது. அதில் மேல் பல் 2 மட்டும் தான் பிடுங்க இருக்கு. மேல் பல்லு எல்லாம் இருக்குது. அந்த விஷ பல்லு 4 இருக்குது. அதில் 2 கால் இருக்குது. 2 இருக்குது. அந்த 2 கூட ஒரு நேரத்தில் கழித்து அது கூட விஷம் கூட தான். அது அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா? கடிச்சு கொத்தி நடக்காது தானே. நமக்கு வேறு மருந்துகள் இருக்குது தானே. அதாவது எங்களுக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை வராது. நாங்கள் கொத்தினாலும் அந்த மருந்து உங்களுக்கு இதாண்டு நம்மளுக்கு விஷக்காலங்கள் சொல்லி விஷக்காலங்கள் நம்மகிட்ட இருக்குது. அது நாங்களே தயாரித்து நாங்களே சரி பண்ணுறது. அது நாங்கள் காட்டு மருந்துகள் தேடி இந்த பாம்புகள் பல்லுங்கள் விஷங்கள் எடுத்து அதை அரைச்சி நாங்கள் விஷக்காலங்கள் நாங்கள் சரி கட்டுறது. அது நம்மகிட்ட இருக்குது. இப்போ இந்த யாழ்ப்பாணம் பாம்புன்னு சொல்கிறீங்க, இது வந்து யாழ்ப்பாணத்தில் எடுத்தீங்க? யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கோம். யாழ்ப்பாணம் இங்கே இல்லை, இங்கே கொஞ்சம் தள்ளி அந்த ஊர் பேர் கொஞ்சம் எனக்கு நினைவு இல்லை. அந்த ஊருக்குள்ளே போகக்குள்ள அம்பிடிக்கு எதிர கத்துறாங்க யாழ்ப்பாணம். விஞ்ஞான வேறு இல்லை தானே? வராது. வெளியே வா. யாழ்ப்பாணம். ஐயோ நீங்கள் ஒன்றும் பயப்பட நான் கிட்ட இருக்கிறேனே. கிட்ட இருந்தேன் என்ன அதான் சோப்பாக இருக்கு. அதில் தான் தேடுகிறது. கொத்தி இருக்குது உங்களுக்கு எப்போ பல்லு பிடிங்கினா அப்புறம் கடிச்ச மாதிரி? நம்ம மரண பேர் வச்சுட்டு தான் என்ன பேர் நாங்கள் பிடிக்க போனால் மரண பேர் வச்சுன்னு தான் போகணும். இப்போ நாங்கள் வேறு யாரும் கையை வச்சு விட்டா சரி கொத்திடும். விஷம் இல்லை தானே? இல்லை, நம்ம கிட்ட இருந்து பிரச்சனை இல்லை. இன்னும் கிட்ட உட்காந்துன்னா பிரச்சனை இல்லை. அப்போ கொத்தாது. மூடுங்க, பயமாக கிடாது. டக்குன்னு மூடுங்க, சொல்லிக்கொண்டு இல்லை தானே. மற்றது அது அந்த பாம்பு அது எங்கே? இது வந்து குளியாப்பிட்டியா அதுக்கும் பல்லு தண்டி அது பல்கள் இருக்கு. குளியாப்பிட்டியா கொத்தும் தான் வாயை திறக்காது. கொத்தும் கோவத்தை கொத்தும் என்னாலும் வாயை திறக்காது. சும்மா நாங்கள் இதுக்கும் கையை வச்சா சரி கொத்தி கொத்துரு வாயை திறந்து கொத்துரு. இது வந்து குருநாயக்கால் பழம். குருநாயக்கால் அது குருநாயக்கால். சரி, அந்த பாம்பு அந்த மூச்சு பார்த்தீங்களா? சரியான இதாக வருது. அப்படி தான் அந்த மூச்சு எடுத்துன்னு ஊதிட்டு வரும். இந்த காற்று நிறைய தானே. இதுவரை உங்களோட வீட்டில் பரம்பரையாச்சியருடைய பிரச்சனை தலைவாணிக்கு பெட்டி தலைவாணிக்கு தான் படுக்குறேன். படுக்கொள்ளும் தலைவாணிக்கு அட்டன் பெட்டி தான் தலைவாணிக்கு இருக்குது. இது வழியில் திறந்து விட்றீங்களா? இல்லை இது இதா விட்ட போயிடும் காட்டுக்கு. அதான் அதுக்கா இது எதுவுமே விட்ட காட்டு போயிடும். எத்தனை பெட்டில் வச்சு போட்டு வச்சுக்கிறோம். சாச்சுமா உதவி பண்ணிட்டு போவோம்மா ஏழை மக்கள். இது இப்போ நீங்கள் இது வழக்கைக்கு இந்த குரங்கையே சில வழியில் சாப்பிட்டு விட்டுரும். அதுக்கு ரச்சி பல்ல ஒன்றும் போடுங்க. இல்லை அப்படி இல்லை, இது அதுக்கு தெரியும். இப்போ நான் வளர்க்குற சொல்ல அதுக்கும் தெரியும். இப்போ நான் இது வளர்க்குற சொல்ல அதுக்கும் தெரியும். காட்டில் கீட்டில் மட்டும் பண்ணிக்கிறோம். அதான் இதெல்லாம் இப்போ காட்டுறீங்க. இப்போ இந்த சின்ன குரங்கு வந்து இதை என்னத்துக்காண்டி கொண்டு தெரியுறீங்க? இது இன்னும் பழக்கம் இல்லை. கொண்டு வந்து நம்ம மனுஷனை காட்டி ஊரை காட்டி பழக்கம். ஆமாங்க எங்கம்மா ஓஹோ எஸ்காம் சொல்லுங்க. இது வந்து சொல்லுவாங்கல்ல அந்த பாம்பு வந்து சும்மா கழுத்துல எல்லாம் தெரியும். அது காட்டில் இருக்கிறவங்கள ஒரு சிவாதியை பிடிச்சிக்கிட்டா அது முறுக்கிட்டான்னு அது பிடிச்சிக்கிறோம். விஷப்பாம்பு இல்லை இது. இது என்ன சார் பிடிச்சிக்கிட்டா அது முறுக்கி எடுத்துட்டான்னு அது சாப்பிட்றதுக்கு எடுக்குது. அப்படி தான் இது சின்னது. பெரிய பெரிய சாமான்களை பிடிக்காது. இப்போ நான் உங்களை கைப்பற்றது பிரச்சனை இல்லை. வெங்கட கையில் பட இந்த பாம்பும் கடிக்காது. இது கடிக்காது. கடிக்காது. இது கடிக்காது. வாய் எடுங்க. அது கறிக்காது. அது புள்ள மாதிரி தான். அது புள்ள மாதிரி தான்.
அது அப்போ இதுக்கு சாப்பாடு என்ன குரங்கு? அதுக்கு இப்போ ஒன்றும் பால் தான் கொடுக்கணும். எல்லாமே கொண்டு வரீங்களா? ஓ இந்த பால் இருக்குது. அப்போ இப்போ உள்ளுக்கு உடம்புக்குள்ள எல்லாம் போகிறது பாம்பு? அதெல்லாம் போகும். அடி பிரச்சனை அது போகும், பிரச்சனை இல்லை. இந்த போகுது இப்போ இப்போ மனுஷனுக்கு ஒரு பழகிட்டு போய் இப்போ இங்கேருந்து எத்தனை நீ போகிறது? இங்கே வீட்டை போகிறேன்னு சொல்லி வீட்டை போனால் ஒரு 10 நாள் 15 நாளுங்க. அப்போ இங்கே எங்கள் ரூமில் தங்கி இருக்கிறீங்களா? இல்லை நாங்கள் எங்கே சார் ஒரு மரத்தல் இரத்தல் ஒரு இதுகளோட தங்க எல்லா இடம் விட மாட்டாங்களா? இல்லை உங்களை உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் பண்ணலைங்க சார், நாங்கள் ஒரு மரத்தல்ல இல்லாட்டி ஒரு கடுசு தோப்புல நாங்கள் பப்ளிக்கில் வந்து இதில் இருக்கிறதோ ஓகே. இப்போ நைட்டில் நீங்கள் தூங்க இதுகளோட இருக்கப்போ இப்போ வேறு வெளியில் இல்லை இந்த பெட்டிங்கெல்லாம் கட்டுவோம் நாங்கள். இப்போ இருந்தாலும் இந்த கயிறு இருக்கிற கயிறுலாம் கட்டி தான் ராவில் படுக்கிறவர்கள் வச்சுக்குவோம். இப்போ உட்காந்து காட்டுறக்குள்ள தான் இதெல்லாம் திறந்து வைக்கிறது, இல்லாட்டி அதெல்லாம் கட்டி வைப்போம். அதை பிடிங்க அங்கே எங்கெல்லாம் போகுது. சரி ஓகே, பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபார்ம் பண்ணி வளர்க்குறத முக்கியமாக வந்து அந்த மருந்து தானே அந்த அது செஞ்சு வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி? இல்லை இல்லை நான் காட்டுக்குள்ளே கேட்டுருக்குது. இது வேறு மூலிகள், இது மரம் வேணுங்கள் வெள்ளரிக்கல் வேறு சொல்லி மூலிகள் இருக்குது. இது இல்லாட்டி உங்களோட கட்டம் சரி. இல்லாட்டி இந்த விஷயம் ஒரு சாதிக்கு நமக்கு வாழ முடியாது. இந்த வாழ்க்கை இதில் தான் இருக்குது. நீங்கள் வச்சுருக்கிறது இது இல்லாமல் நான் போட்டு நான் என்ன கழிச்சிடுவோம். இவ்வளோதான் நீங்கள் வச்சுக்கிறீங்க என்ன? இவ்வளோதான். இதெல்லாம் இப்போ உங்களோட வாழ்க்கை எங்கள் பிள்ளை குட்டிங்க ஸ்கூல் போகிறாங்க, அவங்க படிக்கிறாங்க, இந்த படிப்பு செலவு நம்ம செலவு எல்லாம் பார்க்குறது இதில் தானே. வருமானம் இதில் வருமா? வருமானம் சொல்கிறது கிடைக்கிற நேரம் இருக்கும், கிடைக்காத நேரம் இருக்கும், அது சொல்ல முடியாது. கோயில் வழியை அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கு திருவிழா கிருவிழா அந்த கோவிலுங்கள் அங்கே போவோம் நாங்கள். அந்த கோவிலுங்கள் போனால் கோவிலுங்க ஆட்ட விட மாட்டேங்க. என்ன சார் இங்கே யார்கிட்ட என்ன சார் கேட்டுப்போம். இந்த காட்ட விட மாட்டேன். சில கோவிலுங்களும் காட்டலும், சில கோவிலுங்க காட்ட விட மாட்டாங்க. பூசரங்களுக்கு வேணாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன சார் கேட்டுக்கிறோம், கிடைக்கிற மாதிரி சார் கேட்டுக்கிறோம். சரி ஓகே, நன்றி ஐயா உங்களோட விளக்கத்துக்கு. நாங்கள் நன்றி 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 தம்பி. இப்போ பாருங்க, திறந்து காட்டினோடனே வந்து விரும்பினோடனே சிறி கொத்துதல். Il a un piton dans le sac, en plus. Dans le sac là-bas, il a. Et ils ont plus de venin là. Ne morve. Ouch. Non, il a enlevé. En fait, il a enlevé tout dans là-haut, il pleut mort, et il y a tout en bas, il reste. D'accord, donc il est mort, mais voilà. Avec le venin. Voilà. Ouais, donc la morsure, ça va, c'est pas. C'est pareil. Les morts sont des. Le mort. காலுக்கு வருது பாம்பு. அது ஆக்களுக்கும் சின்ன ஆக்களுக்கும் வந்து ஒரு விருப்பம் உண்டு, அதை வச்சு தண்டோணுமென்று சொல்லி.
மந்தி வேறு மந்தி அப்படியே கதில் போட்டோம் Demande-lui combien de temps il a. Demande-lui à quel âge il est petit là. Avant, on s'arrêtait pour mettre l'essence, il y en avait beaucoup, tu les as vus, non? C'est bien pour ça. Moi je pense que dans le sac il y en a encore de plus gros là. Je pense que dans le sac, tu vois, dans le sac là. Oui, c'est un aluminium. Oui, je l'ai vu. Il était dans la main. J'ai appelé ce gars, il dormait. Parce qu'il lui a dit qu'il y a à la maison. Il dit ouais, je vais regarder. தூக்கி பார்க்குறேன் பாம்பு ஐயா இந்த பாம்பு இல்லை அந்த பாம்பு Ah, c'est ce soir. Ce soir, il y a le match. Where the big fish are? L'autre là-bas. Oui. Non. Oui, actually. You will try carrying it? போடு. Why not? வேற எங்க எல்லாம் வந்து என்ன இருக்கு? Uncle, uncle. கீழே விட்டுறேன் போட்டு சொன்னால் அந்த பாம்பு எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இங்கேயும் வந்து மாலையாகி கொண்டு வந்துட்டுது. மற்றது வந்து இப்போ ஃபாரின்லேருந்து வாராக்கள் வந்து கூடுதலாக வந்து கொண்டிருப்பாங்களா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எங்களை கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளோட வந்து இப்படி கிரிக்கெட் விளையாண்டு விளையாடுறது போகிறது எல்லாமே வந்து பெரிய அளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. உண்மைக்குமே வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து நிற்கிறாங்க அதில். அது மட்டும் இல்லை, நாங்கள் இங்கே இருட்டுப்பட்டு கொண்டு வருது. இனி அப்படியே அங்கே போகிறத பார்ப்போம், வலுக்கிடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போன இடத்துல எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த பாம்பை பார்த்தது எப்படி வந்து உடனே கை கழுவ போகிற நிலை இருந்துச்சு. கழுத்து டவுனுக்குள்ளே வந்து அந்த தண்ணி டேங்க் கிட்ட வந்து உடனே எல்லாம் கையெல்லாம் கழுவி போட்டு தான் வந்து நிற்கிறேன். அதை பிடிச்சதே பெரிய அடியின மாதிரி எனக்கு அடியின தன்மையாகவே இருந்துச்சு. அதுக்குள்ள அது கழுத்தில் போட்டுட்டேன். பெரிய அந்தமாகவே இருந்துச்சு. ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த பாம்புகள் எல்லாம் கிட்ட நின்று பார்க்க நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அது வந்து பார்க்குறது உங்களுக்கும் வந்து ஒரு இதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் நிறைய பேர்லாம் வந்து நிறைய ஆட்கள் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு.
வந்து பெரிய சந்தோஷமாக ஆலோலமாக இருக்க பிள்ளைகளோட எல்லாரும் வந்து விளையாடி கொண்டு நிற்கிறாங்க. பார்க்க பெரிய அளவு சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, டவுனுக்குள்ளே இருந்து விலைக்கெல்லாம் பார்த்தா இந்த பஸ்ஸில் வரவங்க பைக் ஓடுறது எல்லாம் உண்மையாக என்னன்னு சொல்றது சுற்றியான பிள்ளையாக ஓடுறாங்க. இந்த தங்களோட உயிரை குறிச்ச ஒரு பயம் இல்லாத மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கவே உண்மைக்குமே பெரிய ஒரு பயமா இருந்துச்சு. எனக்கு ஏன் இப்படிலாம் ஓடுறாங்கன்றது மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஏதோ நாங்கள் வந்து ஒரு நாளும் ஒலிம்பி திரியும் பொழுது உண்மையாக கடவுளை ப்ரே பண்ணி கொண்டு திரிகிறது, எங்களை பாதுகாத்து கொள்வது வந்து உண்மையாகவே கடவுள் தான். ஓகே, அப்படி கேட்க வந்துட்டோம் போயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ கருத்துக்களை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.